ஹலோ மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் வணக்கம். ஹலோ குட்டீஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5ஆம் வகுப்பு பருவம் 3 அலகு 2ல் வேளாண்மை. வேளாண்மை அப்படின்னா விவசாயம்தான் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வேளாண்மையிலேருந்து தான் எல்லா வகையான மூலப்பொருள்களும் தயாரிக்கப்படுது, உற்பத்தி செய்யப்படுது. அதனால் விவசாயம் ரொம்ப 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 முக்கியமானது. உழவன் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடத்தை பற்றி உள்ள வேளாண்மையை பற்றி உள்ள ஒரு திருக்குறளை பார்த்துட்டு அடுத்த பாடத்துக்குள்ளே போகலாம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவு தொழில் செய்பவர்கள் உரிமையாளர்கள், மற்றவர்கள் எல்லாம் அந்த உழவரை வணங்கும் அடிமைகள் ஆவர் அப்படின்னு திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ உழவு தொழில் எவ்வளவு முக்கியமான தொழில் அப்படிங்கிறத நீங்கள் இதிலேருந்தே புரிஞ்சுக்கலாம். இந்த பாடத்துக்கு நீங்கள் கற்பதன் மூலம் என்னென்னத்தை தெரிஞ்சுக்கிற போகிறீங்க, அதனுடைய கற்றல் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மையின் சிறப்புகளை நீங்கள் அறிஞ்சுக்கிறீங்க. அடுத்து வேளாண்மையினுடைய வகைகள், அடுத்து அதுக்கு எப்படி தண்ணி பாய்ச்சுறாங்க, நீர்ப்பாசனத்தின் வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து தமிழ்நாட்டில் என்னென்ன விவசாய பயிர்கள் அதிகமாக பயிரிடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடணும். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வேளாண்மை அப்படிங்கிறது மண்ணை உழுது பயிர்களை வளர்த்து, அடுத்து கால்நடைகள் இதெல்லாம் வளர்த்து அதிலிருந்து மனித குலத்துக்கு இன்றியமையாததாக விளங்குறது தான் என்னது, விவசாயம். விவசாயம் மனித நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுக்குது. முதல்ல ஆதி காலத்தில் மனிதன் முதலில் செய்த தொழிலே என்னது தான், விவசாயம்தான். இந்தியா ஒரு விவசாய நாடு. நம்ம தேசிய வருமானத்தில் 1/3 பங்கு இந்த விவசாயத்துலேருந்து கிடைக்குது. வேளாண் வளர்ச்சி நம் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ நம்ம புக்கில் 124ஆம் பக்கம் பாருங்கள். இந்தியாவில் உள்ள விவசாயிகள். விவசாயி என்பவர் உணவு அல்லது மூலப்பொருட்களுக்காக தாவரங்களையும் விலங்குகளையும் வளர்ப்பவர். இந்திய விவசாயிகளின் நிலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏனெனில் பெரும்பான்மையான இந்தியர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ விவசாய தொழில் செய்கிறதுனால தான் இப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய விவசாயிகள் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. நம்ம உடம்புக்கு எப்படி ஒரு முதுகெலும்பு இருந்தால் தான் அது வளையும், நடக்க முடியும், எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும். அதுபோல் நம்ம நாட்டில் விவசாயம் வேளாண்மை நல்லா நடந்தால் தான் நம்ம நாட்டினுடைய வருமானம், தொழில் எல்லாமே செழிக்கும். இப்போ வேளாண்மையின் வகைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். வேளாண்மையில் பல வகை இருக்குது. தன்னிறைவு வேளாண்மை, வணிக வேளாண்மை, தோட்ட வேளாண்மை, கலப்பு பொருளாதார வேளாண்மை. தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு தேவையான, அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள்களை மட்டும் விளைய வச்சு அவங்க சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிறது தான் இது தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பழமையான முறைகளை பின்பற்றி ஏற்கலப்பை வச்சு அந்த மாடை வச்சு உழுது இது பண்ணுவாங்க. ஆனால் வணிக வேளாண்மைனா பெரிய அளவில் டிராக்டர் வச்சு எல்லாமே மிஷின் தான், தண்ணி பாய்ச்சுறது, போர் போட்டு அந்த மாதிரி விவசாயம் செய்கிறது, நிறைய எல்லாமே விவசாய கருவிகளை வச்சு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேளாண்மை தான் வணிக வேளாண்மை. இதனுடைய நோக்கம் என்னென்னாக்கா சந்தையில் பொருள்களை விற்பனை செய்கிறது. இந்த வேளாண்மை நவீன கருவிகள் மூலம் தொழில்நுட்பங்கள் மூலமும் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தோட்ட மேலாண்மைனா ஏதாவது ஒரு பணப்பயிர் விற்பனைக்காக வளர்க்கப்படுவது தான் தோட்ட வேளாண்மை. எடுத்துக்காட்டு தேயிலை, காப்பி, ரப்பர். மலை பகுதிகளில் வச்சுருப்பாங்களா, டீ எஸ்டேட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ளது. அடுத்து கலப்பு பொருளாதார வேளாண்மைனா அங்கே பயிர்களையும் வளர்ப்பாங்க, அதற்கு அதோட விலங்குகளையும் வளர்ப்பாங்க. இதுக்கு தான் கலப்பு விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகள் பொருளாதார ரீதியாக
நல்லா வசதி உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விவசாய விளைபொருள்களை விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலையில் நேரடியாக வாங்க தான் இந்திய உணவு கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பை அரசு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையிலான இடைத்தரகர்களை நீக்கிறதுக்காக தமிழக அரசு உழவர் சந்தை, இப்போ டவுன்களெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே உழவர் சந்தை வச்சுருப்பாங்க. அங்கே காய்கறிகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உழவர்களே வந்து அந்த சந்தையில் விற்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து வேளாண்மையினுடைய வகைகளை பார்த்துட்டோம். வகைகள் வந்து என்னென்ன சொன்னோம்? தன்னிறைவு வேளாண்மை, வணிக வேளாண்மை, தோட்ட வேளாண்மை, கலப்பு பொருளாதார வேளாண்மை. அடுத்து வந்து விவசாயத்துக்கு எப்படி தண்ணி பாய்ச்சுறாங்க, நீர்ப்பாசன முறைகளை பார்க்கலாம். நீர்ப்பாசனத்தினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னா கிணற்று நீர்ப்பாசனம், கால்வாய் நீர்ப்பாசனம், தெளிப்பானை நீர்ப்பாசனம், சொட்டு நீர்ப்பாசனம். இப்போ கிணற்று பாசனம் அப்படின்னா அந்த காலத்தில் இப்போலாம் வந்து கிணத்துல தண்ணியே இல்லை, அதனால் கிணறெல்லாம் மூடிட்டாங்க, காஞ்சி போயிடுச்சு. ஆனால் பழங்காலத்தில் கிணற வச்சு அதை வச்சு இறைச்சி தான் தண்ணி பாய்ச்சுவாங்க. மாடை வச்சு அந்த கமலை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தண்ணி இல்லாதனால அது ஆனாலும் கிராமங்களில் இன்னும் ஒரு சில இதில் இருக்குது. அப்புறம் நவீன கிணற்று பாசனம்னா கிணற்றுலேருந்து மோட்ரு போட்டு அந்த மோட்டர்லேருந்து தண்ணியை பாய்ச்சுவாங்க. அதனால தான் இப்போ கவர்மெண்ட்லேயே வந்து இந்த விவசாயிகளுக்கு அந்த கரண்ட்டு காசெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடுத்து கால்வாய் நீர் பாசனம்னா அங்கே வற்றாத ஜீவ நதிகள் ஓடக்கூடிய ஆற்று பாசனம். ஆற்று பகுதிகளிலேருந்து கால்வாய் வச்சு அங்கேருந்து பாய்ச்சுவாங்க. அதை தான் வந்து கால்வாய் நீர் பாசனம்னு சொல்கிறாங்க. அது வட இந்தியாவில் உள்ள பெரும்பாலான கால்வாய்கள் வற்றாதவை. இந்தியாவில் வடக்கு சமவெளிகளான உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் பீகார் இந்த பகுதிகளில் தான் இந்த கால்வாய் பாசனம் நடைபெறுது. நம்ம புக்கில் 129ஆம் பக்கத்தில் இருக்குது. இந்த பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயத்தை வந்து பச்சை பசேன்னு இருக்கிறதுனால அதை பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்மை புரட்சினா பால் பொருள்களை வெண்மையான அந்த மாதிரி உள்ளதுக்கு வளர்ச்சி ஏற்படுது. நீல புரட்சினா கடல்வாழ் உயிரினங்களை இது பண்ணுறதை வந்து நீல புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பசுமை புரட்சி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கும் புதிய வகை விதைகள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் விவசாய முறைகளை பயன்படுத்தி பயிர் உற்பத்தியில் மகசூல் அப்படின்னா விளைபொருள் அதிகரிக்க கொண்டு வந்த ஒரு செயல்முறை தான் பசுமை புரட்சி. இப்போ நீங்கள் நம்ம இந்த பாடத்தில் பசுமை புரட்சியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் MS சுவாமிநாதன் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இது இந்த இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கால்வாய் பாசனத்துக்கு அடுத்து என்ன பாசனம்னா தெளிப்பானை நீர் பாசனம். தெளிப்பானை நீர் பாசனம்னா ஒரு பைப்பு இருக்கும். அந்த இதில் வந்து அதை திறந்துவிட்டோம்னா அப்படியே எல்லா ரொட்டேஷனில் தண்ணி தெளிக்கும். அதாவது தண்ணி நிறைய ஊற்றினா செடிகள் வந்து சாஞ்சிரும், அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பூச்செடிகள் அந்த மாதிரி உள்ளதுகளுக்கு தான் இந்த தெளிப்பானை நீர்ப்பாசனம் பயன்படுத்துவாங்க. தெளிப்பானை நீர்ப்பாசனம் என்பது மழை பொழிவு போன்ற நீர்ப்பாசன முறையாகும். குழாய்கள் மூலம் தெளிப்பான்கள் வழியாக நீர் மழை போன்று தெளிக்கப்படுகிறது. நம்ம புக்கில் 130ஆம் பக்கத்தில் படம் போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறது இது ஒரு வகை நுண் பாசன முறை. இதில் வந்து நீர் மற்றும் மண்ணின் ஊட்டச்சத்துக்களை சேமிக்கும் ஆற்றல் கொண்டது. தண்ணி வீணாகாமல் சேமிக்கிறதுக்காக இது அந்தந்த இடத்துல பைப்பு அந்த ஓட்டை போட்டிருப்பாங்க. அந்தந்த செடி தூருக்கு மட்டும் போகிற மாதிரி இதை வந்து பின்பற்றுவாங்க. இதனால் தண்ணி வீணாகிறது தவிர்க்கப்படுது. அடுத்து என்ன பார்த்திங்கனாக்கா தோட்டக்கலை. இப்போ நம்ம வீடுகளில் நிறைய வீடுகளில் இப்போ அழகுக்கான செடிகள்லாம் நிறைய வளர்க்குறாங்க. அந்த மாதிரி இது வந்து தோட்டக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. தோட்டக்கலை என்பது பழங்கள், காய்கறிகள், பூக்கள், அலங்கார தாவரங்களை வளர்ப்பது பற்றிய கலை அல்லது அறிவியல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கால்நடை அப்படின்னாலே என்னன்னாக்கா விலங்குகள். இந்த கால்நடை வளர்ப்பு என்பது வேளாண்மையின் ஒரு பிரிவு தான். நம்ம சொன்னோம்ல இந்த சொட்டு நீர் பாசனத்தில் அந்த வேளாண்மை வகைகளில் வந்து அந்த கடைசி வேளாண்மை கலப்பு பொருளாதார வேளாண்மை சொன்னோம்ல, அந்த வேளாண்மையில் விவசாயத்தோட விலங்குகளையும் வளர்ப்பாங்க, கால்நடைகளும் வளர்ப்பாங்க. இறைச்சி, ரோமம், பால், முட்டை மற்றும் பிற பொருள்களுக்காக இந்த விலங்குகளெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன பயிர்களை விளைவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி
நம்ம புக்கில் 132ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா நெல், மக்காச்சோளம், உளுந்தம்பருப்பு, உளுந்தம்பயிறு, அந்த கரும்பு, இந்த மாதிரி உள்ள தோட்டப்பயிர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, பயிரிடுறாங்க. நெல் வந்து அதிகமான பகுதிகளில் விளையிடுறாங்க. ஏன் விளைய வைக்கிறாங்க? ஏன் அப்படின்னா நம்ம மாநிலத்தின் முக்கியமான உணவே வந்து என்னது தான், அரிசி தான். நம்ம தமிழ்நாட்டில் தான் சோறு சாப்பிட்றோம் அதிகமாக. மற்ற மாநிலங்கள்லாம் சப்பாத்தி அந்த மாதிரி உள்ள கோதுமையில் உள்ள செஞ்ச பொருள்களை தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு தான் சோறு சாப்பிட்டா தான் வயிறு நிறையிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மாநிலத்தின் முக்கியமான உணவுப் பொருள் வந்து எதுனா அரிசி. அதனால் நெல் அதிகமாக இங்கே விளைய வைக்கிறாங்க. அதோட பழங்கள், காய்கறிகள், அந்த மசாலா பொருள்கள் எல்லாமே இங்கே விளைய வைக்கிறாங்க. அதனால் வந்து தோட்டக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பணப்பயிர்கள்னால் அதிக விலை உள்ளது. பருத்தி, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள், காப்பி, தேயிலை, ரப்பர், தேங்காய், எள் மற்றும் மிளகாய் இதெல்லாமே வந்து பணப்பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மாம்பழம், வாழைப்பழம் தமிழ்நாட்டின் முன்னணி பழப்பயிர்கள் ஆகும். அடுத்து மல்லிகை, செவந்திப்பூ, சாமந்திப்பூ மற்றும் ரோஜா இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பூ வகைகள். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் இந்த மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்து சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கும் ஃப்ளைட்டில் கூட கொண்டு போகிறாங்க. இந்த பூக்களை வச்சு தான் நறுமண பொருள்கள் தயாரிக்கிறாங்க. சென்ட்டு. காவிரி டெல்டாவில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான வேளாண் மையம் தஞ்சாவூர் ஆகும். இது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணுப்பா. நம்ம புக்கில் 133ஆம் பக்கத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். இந்தியாவின் நெற்களஞ்சியம் ஆந்திர பிரதேசம். இந்தியாவின் நெற்களஞ்சியம் எது? ஆந்திர பிரதேசம். அடுத்து தமிழ்நாட்டில் என்னென்ன பயிர் அந்த நெல் வகைகளோட இதுனா நெல் வகைகளும் அந்த பருவ பெயர்கள்னு சொல்லியிருக்காங்க. நவரை, சொர்ணவாரி, கார், குருவை, சம்பா, தாளடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த தமிழ்நாட்டில் நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் பருத்தி வந்து அதிகமாக விளையுது. அதனால தான் அங்கே பருத்தி தொழில் அந்த பஞ்ச ஆலைகள் நிறையா இருக்குது. அந்த திருப்பூர் மாவட்டத்தில் வந்து அதிகமாக பனியன் கம்பெனிகள் நிறைய பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் எங்கே வேலை பார்க்குறாங்கன்னா திருப்பூரில் வேலை பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே பனியன் கம்பெனி நிறையா இருக்குது. அப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தை வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா அங்கே வந்து பருத்தி அதிகமாக விளையுது. இப்போ இந்த நம்ம ஆடைக்கு முக்கியமான மூலப்பொருளாக இருக்கக்கூடிய நூலுக்கு தேவை வந்து அந்த பருத்தி பஞ்சு தான். இந்த பருத்தி வந்து எங்கே அதிகமாக விளையுது? கோயம்புத்தூர். இது எல்லா பெரிய கிளாஸ் போனாலும் இது வந்து முக்கியமான ஒரு வினா. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னது? கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம்னா அது தஞ்சாவூர். இது ரெண்டையும் மறக்காமல் ஞாபகமாக வச்சுக்கணும். ஓகே குட்டீஸ், இந்த பாடத்துலேருந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறதுன்னா இந்தியா ஒரு விவசாய நாடு. இந்திய விவசாயிகள் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு ஆவர். இந்தியாவில் பல வகையான விவசாய முறைகள் பின்பற்றப்படுகின்றன. நீர்ப்பாசனத்தில் 4 அடிப்படையான பாசன வகைகள் உள்ளன. அடுத்து அரிசி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு மற்றும் பருப்பு வகைகள் ஆகியவை முக்கிய உணவுப் பயிர்கள் ஆகும். இதுதான் இந்த பாடத்தோட முக்கியமான சுருக்கம். இந்த பாடத்தோட பகுதியை நீங்கள் தரவாக ஒவ்வொரு வரி விடாமல் வாசித்து அதில் புதிய வார்த்தைகளை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். அதில் கேட்டிருக்க செயல்பாடுகளெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி செய்யணும். ஓகே பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடணும். ஓகே. இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு